लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளங்குளிர் மேல்துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியீர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2438வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியினுடைய 3வது பாசுரம் 987வது பெரிய திருமொழி பாசுரம். 64 பாசுரங்களால் கண்ணனுடைய திருவதாரத்தை அனுபவித்த ஆழ்வாருடைய பாசுரங்களிலே இது 57வது பாசுரம். தனியன் கலையாமி கலித்வம்சம் கவின்லோக திவாகரம் யக்ஷகோபி பிரகா ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோள் தூயோன் சொல்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமே பஞ்சு கடலில் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்வோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்திரளும் கையால் அடியேன் வினையை துணிந்திரள் வேணும் துணிந்து. 987வது பாசுரம். ஆறுமலி ஆழி சங்குடு பற்றி ஆற்றலை ஆற்றல் மிகுத்து கார்முகில் வண்ணா கம்சனை முன்னம் கடந்தனின் கடுந்திரல் தானோ நேரிழை மாதை நித்தில தொத்தை நெடுங்கடல் அமுதினை ஆளை ஆறெழில் வண்ணா அங்கையில் வட்டாம் இவளென கருதுகின்றாயே. பரகால நாயகியினை உதாசீனப்படுத்துகிறான் கண்ணன் என்று அவளுடைய தாயாராக பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம். என்ன நினைச்சிட்டு இந்த பரங்கால நாயகிய இவள் யார் தெரியுமா? நேர்மையான ஆபரணங்களை உடையவள். நித்திரம் தொத்தை என்றால் முத்துமாலை போன்றவள். உடலுக்கு அணிந்தால் தழுவினால் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நித்திலத்து தொத்து என்றால் முத்து மாலை. நெடுங்கடலான பார்க்கடலிலே தோன்றிய மகாலட்சுமி இவள். இவளுடைய எழில் இப்படிப்பட்ட பெண்ணுடைய விஷயத்திலே இவளை என்ன நினைக்கிறாய் என்றால் உள்ளங்கையில் இருக்கிற கருப்பட்டி போன்றுதான் இவள். வேண்டுமானால் சாப்பிடலாம், இல்லாவிட்டால் தூரே இருந்து விடலாம் என்று நினைக்கிறாயோ? ஏனென்றால் முன்பு கூர்மையான சக்கராயுதத்தையும் சங்கையும் கையிலே ஏந்தி இருந்த போதிலும் கண்ணனுடைய திரு அவதாரத்திலே உன்னுடைய ஆற்றலின் மிகுதி காரணமாக கம்சனை எந்த ஆயுதமும் இல்லாமல் கொன்றவன் நீ. அதனால் நீ என்ன நினைக்கிறாய்? அவ்வளவு பலம் பெற்ற நான் உள்ளங்கையில் இருக்கிற கருப்பட்டி போன்ற இவளை ஏற்றுக்கொள்வதும் அவளை தூர வீசுவதும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே என்று நினைக்கிறாயோ கண்ணா என்று சொல்லிவிட்டு கண்ணனுக்கு 2 விசேஷங்களை சொல்லுகிறான். கார்முகில் வண்ணா என்று சொல்லுகிறான். கார்முகில் வண்ணா என்றால் கால நிற மேகத்தை போன்றவனே. ஆறெழில் வண்ணா என்று அடுத்த ஒரு விசேஷனத்தை சொல்கிறான். மிக அழகிய வடிவுடைவு படைத்தவனே என்று சொல்லிவிட்டு அதே நேரம் பரகால நாய்க்கு 3 விசேஷங்களை சொல்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. நேரிழை மாதை நித்தில தொத்தை நெடுங்கடல் அமுதனையாளை என்று சொல்லுகிறார். அதாவது உனக்கு கூட 2 விசேஷம்தான். நீ காலமேகம் நிறம் போன்றவன், அழகிய வடிவுடையவன் என்றாலும் இவள் ஒன்றும் உனக்கு சளைத்தவள் இல்லை. அழகான ஆபரணங்களை அணிந்தவள், முத்து போல குளிர்ச்சியானவள், பார்க்கடலிலே தோன்றியவள் என்று 3 விசேஷங்கள் இவளுக்கு இருக்கிறது. உனக்கு கூட 2 தான். ஆனால் நீ என்ன நினைக்கிறாய்? அப்படிப்பட்டவளை நான் ஆனானப்பட்ட கம்சனையே வெறுங்கையால் கொன்றவன் நீ எம்மாத்திரம் என்று நினைப்பது போல உள்ளங்கையில் இருக்கிற கருப்பட்டி போலிவள் என்று நினைத்து கொண்டு இவளை ஏங்க விடுகிறாயோ கண்ணா, புறக்கணிக்கிறாயோ கண்ணா என்று சொல்கிறார். பொதுவாக பழமொழியிலே உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்று சொல்லுவது உண்டு. ஆனால் இங்கே ஆழ்வார் கருப்பட்டியை சொல்லுகிறார் என்பது புதுமையானதாக இருக்கிறது. பொதுவாக உள்ளங்கை நெல்லிக்கனி என்று நாம் அறிந்த பழமொழியின் பதிலாக உள்ளங்கையில் கருப்பட்டி என்றே விழிக்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே.
அப்படி உள்ளங்கையில் இருக்கக்கூடிய கருப்பட்டியை எப்போது வேண்டுமானால் நாம் உண்ணலாம் என்று நினைப்பது போல, வேண்டாவிட்டால் தூக்கி எறிந்து விடலாம் என்பது போல, ஆனானப்பட்ட கம்சனையே நான் வெறுங்கையால் கொண்டவன் நீ எம்மாத்திரம் என்று நினைத்தவளை உதாசீனப்படுத்துகிறாயா கண்ணா என்று சொல்கிறார். ஆனால் உரையாசிரியர்கள் இப்படி சொல்லுவதை பார்க்கிற பொழுது இது கண்ணனுக்கும் பரகால நாயகிக்கும் ஆழ்வாருக்குமே இழுக்கு போல தோன்றுகிறது. ஏனென்றால் கண்ணனை விட பெரியவள் என்று பரகால நாயகி தன்னை சொன்னால் அவளை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாள். ஆனால் வைணவ ஆசிரியர்கள் எல்லோரும் முறை எழுதுகிற போது இப்படித்தான் எழுதியிருப்பதாக பள்ளத்துறையாவே தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அப்படி இவள் இலக்காரமாக நினைக்காதே கண்ணா, இவள் ஒன்றும் சொத்தையானவள் அல்ல என்று சொல்லுகிறாள் பரகால நாயகியினுடைய தாயாக ஆழ்வார். இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். ஆர்மலி ஆழி சங்கொடு பற்றி ஆற்றலை ஆற்ற மிகுத்து கார்முகில் வண்ணா கன்சனை முன்னம் கடந்தனின் கடுந்திரல் தானோ நேரிழை மாதை நித்திலத் தொத்தை நெடுங்கடல் அமுதனை ஆலை ஆரெழில் வண்ணா கையில் வட்டாம் இவள் என கருதுகின்றாயே. காயேன வாச்சா மனசேந்திரேவா அவ்யாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமியத்த சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேனி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.